பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாமா சிறிது நேரம்? அது என்ன வார்த்தைன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் சுவையாகும், கரடானவை சமமாகும் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் அது எல்லாம் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையான வாக்கு தத்தம் இது. நம்ம நிறைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும், ஏற்றம் இறக்கமாய் தெரிகிற அந்த காலங்களில், சூழ்நிலைகளில், இந்த ஒரு வருடத்தில் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள் நம்ம இந்த மாதிரியான பாதைகளில் நம்ம கடந்து போயிருப்போம். பாருங்க, பள்ளங்கள் நிரம்பின. பள்ளங்கள்னா என்னதுங்க? அதில் போய் அதில் பாதாளத்தில் விழுந்துட்டான், அவன் மாட்டிக்கிட்டானே, அவன் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்து எழும்ப முடியாத ஒரு பள்ளம். அதுல இருந்து யாருன்னா கை தூக்கி தானே அந்த பள்ளம். அதுல இருந்து யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு இடம் தான் அந்த பள்ளம். அந்த பள்ளம் இன்னைக்கு கர்த்தர் இதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட பள்ளம் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தில் எப்படி நீங்கள் போய் விழுந்தீங்க, எப்படி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆனால் நான் போய் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த பள்ளத்தின் நடுவில் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அண்ணா அண்ணா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு யோசேப்பு கூப்பிட்டாரு. ஆனால் சகோதரர்கள் வந்து தூக்குனாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு நேரம் வந்து தூக்குனாங்க. அது எதற்கு? அவனை காப்பாற்றுறதுக்கான்னு கேட்டால் இல்லைங்க, அவனை தூக்கி விற்று போடுகிறதுக்கு தூக்கம் எடுத்தாங்க அந்த பள்ளத்தில் இருந்து. ஆனா நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நம் நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அழகா அதிலிருந்து தூக்கி எடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த பள்ளங்களை திருப்பி நம்ம போய் விழுந்துராதபடி நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய பள்ளங்கள் இருந்திருக்கும், நிறைய பள்ளங்கள் இருந்திருக்கும். ஐயோ, அந்த பள்ளம் இனி அந்த பக்கத்தே என்னால போக முடியாது, நான் அந்த பக்கத்தே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற நேரம், இல்லை நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பாதை இனி அந்த பள்ளம் இருக்காது, ஏன்னா நான் அதை நிரப்பியிருக்கேன்னு சொல்லி அதனூடாவே இன்னொரு வழி, அதாவது அந்த வேதனை நடுவில் நீங்கள் போகும்பொழுது அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இனி கீழே விழுகிற அளவுக்கு பள்ளம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து அதை நிரப்பி இருக்கிறாரு பாருங்க, அதை நிரப்பி போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று எழுதி இருக்கிறது. பெரிய பெரிய பிரச்சனைகள், மலை மாதிரி, குன்றுகள் மாதிரி மகா பெருசா இருக்குது. இது ஐயோ, இது என்னுடைய திராணிக்கு எட்டாவது தூரமா இருக்குதே, இதை நான் எப்படி கடப்பேனோ, இது எப்படி நான் எடுத்து சந்திப்பேன் தெரியல, இதை ஃபேஸ் பண்ணவே எனக்கு அவ்வளோ பயமா இருக்குன்னு சொல்லி நிற்கிற இந்த நேரத்தில் அழகான ஒரு வார்த்தை பாருங்க, அது எல்லாம் தாழ்த்தப்படும், சமமாகும். அதுதான் அங்க செருபாபேல் சொல்றாரு. செருபாபேலுக்கு அந்த மலையில சமபூமி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் கையில என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு தூக்கு நூல் மட்டும்தான் இருந்துச்சு. சமபூமி ஆவாய்ன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா? அப்படி நீங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்துல, பலத்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கர்த்தர் மேல நீங்க பற்றுதலா இருந்து இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா மலை போன்ற, குன்றுகள் போன்ற பிரச்சனைகளும் தாழ்த்தப்படும் என்றதுதான் இந்த வார்த்தைக்கு ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாம கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவனாய் இருக்கிறார் நம் தேவன். என்னங்க, இந்த 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 வருடம் முழுக்க உங்களுடைய எல்லா பாதைகளும் கோணலும் ஆணலுமா இருக்குது. ஐயோ, நான் கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச தூரம் நான் நேரான பாதையில போக மாட்டேனா, நான் நேரா அப்படியே நான் போக மாட்டேனான்னு சொல்லி ஏங்கி நிற்கிற உள்ளமே, நீங்க போகும் பொழுது உங்க பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க போகும் பொழுதே, அதனாலதான் சங்கீதத்துல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி எவ்வளோ அழகா ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? எஸ், நம் தேவன் நம்மளுடைய கோணலான வழிகளை கூட செவ்வையாய், நேராய் கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரயாசப்பட்டேன், கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லிதான், ஆனா என்னால் முடியல, என் ஜீவிதத்தை கரெக்டாக கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி இந்த வருடம் முழுவதும், நிறைய வருடத்தின் துவக்கத்தில் நீங்க நிறைய 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 தீர்மானம் பண்ணியிருப்பீங்க.
இருப்பீங்க. அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு போக முடியாத சூழ்நிலை, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் இடத்துல அறிக்கை பண்ணுங்க. அந்த கோணலான வழிகள் அத்தனையும் செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கரடானவைகள் சமமாகும் என்று எழுதி இருக்கிறது. எஸ், கரடான பாதைகள், அதெல்லாம் முட்கள், அதெல்லாம் நம்ம கால்களில் குத்துகிறதா இருந்துச்சு. அந்த பாதைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமமாக செய்கிற தேவன். அல்லேலூயா. சமமாக செய்வார், சமமாக செய்வார். சமமான பூமியில நீங்க நடந்து போவீங்க. அப்படின்னா என்ன? எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துக்கம், துயரம். அந்த கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது 40 வருஷமும் அந்த ஜனங்கள் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் அந்த இடத்துல பட்டிருப்பாங்க. அந்த பாதையில நடந்து போகும் பொழுது கர்த்தர் அழகா காத்து அந்த சந்ததிகளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தாரு பாருங்க. எவ்வளவோ அதுல இன்னும் ஒரு வார்த்தை அழகா எழுதியிருக்கு. அவங்க செருப்பு தேய்ந்து போகவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்குது. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போற தேவனா இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மளை அந்த பாதையெல்லாம் எப்படிப்பட்ட பாதைகளா இருக்கும். அந்த பாதைகள்லாம் பாலைவனத்துல முட்களும் குன்று அப்படியே ஏத்தமும் இறக்கமும் நிறைந்த பாதைகள் தான். அந்த பாதைகளிலும் கர்த்தர் அவங்க செருப்பு தேய விடாத படிக்கு. அதனாலதான் நான் நல்ல ஒரு வார்த்தையை, நல்ல ஒரு கதையை கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் நல்ல இயேசுப்பாவோட பற்றுதலா இருந்தாரா. அவரும் இவரும் ஒன்றாய் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவங்களுடைய காலடி நல்ல தடம் தெரியுமா, இயேசுப்பாவும் இவரும் நடந்து போற காலடி தெரியுமா. அப்ப ஒரு நாள் இவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சா, ரொம்ப போராட்டங்கள் வந்துருச்சா. இப்ப திரும்பி பார்க்கறாரா, ஒரே ஒரு காலடி தடம் மட்டும்தான் தெரியுதா. அப்ப இவர் பார்த்தாரா, ஏசப்பாவை பார்த்து கேட்டாரா, ஏசப்பா, மனுஷங்க தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? என்னுடைய காலடி தடம் மட்டும்தான் இருக்கு, உங்களுடைய இது இல்லையேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏசப்பா சொன்னாரா, நீ உற்று பாரு அது யாருடைய கால் தடம்னு சொல்லி. அதை உற்று பார்த்தாரா. பார்த்துக்கங்க, அதை உற்று பார்க்கும் பொழுது அது உன்னுடைய கால் தடம் இல்லை, அது என்னுடைய கால் தடம். ஐயோ ஏசப்பா, நான் தான் உங்களை விட்டுட்டு போயிட்டேனான்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லப்பா, இந்த கரடான பாதையில உன்னால நடக்க முடியல, அதனால நான் உன்னை தோல்ல தூக்கி சுமந்தேன், உன்னுடைய கால் தடம் இல்லை, நீ என் மேல உக்காந்துக்கிட்ட, நான் நடந்து போன அந்த பாதையெல்லாம்னு சொல்லி அன்போடு நம்மளை தூக்கி சுமக்கிற தெய்வம் தான் நம் தேவன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிறார் தெரியுமா? எவ்வளோ நல்ல வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிறார் தெரியுமா? ஸோ நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் திகைக்காதீங்க. இப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் நான் எப்படி நடப்பேனோன்னு சொல்லி பெரிய கேள்விக்குறிகளோடு இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் சமமாக்குவேன், நான் நிரப்பப்படுவேன், நான் நிரப்புவேன், நான் அவைகளை தாழ்த்துவேன், நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ நல்ல சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வருகிற புது வருடத்துல அப்பாவோடு நடக்கணும், அப்பாவோடு இசைந்து இருக்கணும். இனி நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் எப்படியோ என் ஜீவிதம் இருந்துச்சு, இனி வரும் நாட்கள் எல்லாம் என் தகப்பனோடு நடக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்க நடக்கணும்னு சொல்லி அப்பாவிடத்துல ஜெபித்தீங்கன்னா இதன் பிரகாரமே இயேசுப்பா உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். நம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தையை இன்னைக்கு எங்களுக்கு தியானிக்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், எங்களை செவ்வையான பாதைகளை நடத்துகிறவர். ஆண்டவரே, மலைகள் குன்றுகளை தாழ்த்தி போடுகிற தேவன், எங்கள் பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன், கரடானவைகளை சமமாக்க செய்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் நம்பி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மட்டும் இல்லப்பா, பார்க்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து தேற்றி ஆற்றி இந்த வார்த்தையின் பிரகாரமே அவர்களை நீர் நல்ல வழியில நடத்துவீராக. டாடி, நடத்த போறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. Praise the Lord.